ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சாண்டல் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இந்த இலையை பார்த்துருக்கீங்களா? இதுதான் முள் முருங்கை இலை, இல்லைனா கல்யாண முருங்கை இலை, கண்ணால முருங்கை இலைன்னு கூட சொல்லுவாங்க. இது கிராமத்தில் எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய மரங்க. இந்த மரத்தில் முள் இருக்கும், அதனால தான் இந்த மரத்துக்கு முள்ளு முருங்கை அப்படின்னு பேரே வந்துச்சு. இந்த இலை கிடச்சிதுன்னா அவசியம் நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க, தோசை சுட்டு சாப்பிடுங்க. இது அதிகமான மருத்துவ பலன்கள் கொண்ட இலைங்க. இந்த இலையை எடுக்கும்போது ஆயும்போது நான் எப்படி ஆயிரம் பாருங்களேன், நரம்பு அந்த காம்பெல்லாம் விட்டுட்டு இலையை மட்டும் ஆஞ்சி நம்ம எடுத்துக்கணும். அதோட அரிசியை ஊற வச்சு மிளகு போட்டு சீரகம் போட்டு அரைச்சி நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இருமலுக்கு மிகச்சிறந்த நிவாரணியான இந்த தோசையை உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஆத்தா எங்களுக்கு சளி ஜுரம் அப்படின்னாலே இந்த தோசையை தான் எங்களுக்கு அடிக்கடி சுட்டு கொடுப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு சளி ஜுரம்னு பொய் சொல்லி சாப்பிட்ட காலங்கள் கூட உண்டு, இதோட டேஸ்ட்டுக்கு மயங்கி. அவ்வளோ ஒரு டேஸ்டான தோசையும் கூட. இப்போ என்னோடய ஹஸ்பண்டு என்னோட பசங்களுமே இந்த தோசைக்கு ரொம்ப அடிமைங்க. எங்கள் வீட்டுக்காரங்க எங்கே கிடைச்சாலும் இந்த இலையை கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. அரைக்கும் போது மட்டும் கொஞ்சம் குறைன்னு இருக்கிறது மாதிரி அரைச்சிக்கோங்க. மிளகு கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு தாங்க சாப்பிடணும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லெண்ணெய் விட்டு தோசையை நல்லா முருகலாக எடுத்து 2 பக்கமும் திருப்பி போட்டு அப்படியே சாப்பிட்லாம். இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவையே இல்லைங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டான மருத்துவ குணம் வாஞ்ச இந்த தோசையை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க. மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே இது மாதிரியான மெடிசனல் லீவ்ஸ்லாம் கிடைக்கிது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சாந்தி சாண்டல் விலாகை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ.